ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதை விட சின்ன கப்பில் 1 கப்பு வந்து சும்மா சின்னதாக ஒரு 4 டீஸ்பூன் வருங்க, அந்த அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா யார் வேணாலும் களி கிண்டலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து களி கிளறதுக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டர் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்திருக்கும்போது, இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவ அதில சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேர்த்துட்டு, அடுப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு பருப்பு மத்துல அந்த காம்பு பகுதிய எடுத்து நம்ம இந்த மாதிரி கை விடாம கலரிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா, கெட்டியா வருது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2 நிமிஷம் நீங்க கைய விட்டாலுமே கட்டிகள் ஆயிரும். அதுக்கப்புறம் களியோட பதத்துக்கு வராது. இந்த மாரி ஒன் சைடு புடிச்சிட்டு, இந்த மாரி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது ராகி களி தான். வாரத்துக்கு 1 நாளு உங்க குழந்தைகளுக்கும், உங்க ஹஸ்பண்ட்க்கு, உங்க வீட்ல நீங்களும் நம்ப எல்லாமே சாப்பிட்டா, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இது தயிர் ஊத்தி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். தயிர் ஊத்தி வச்சு கூட சாப்பிட்லாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகணும். சிம்ல வச்சே பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. அப்பதான் நல்லா வேகல அப்படின்னா, அதாவது டிசென்ட்ரி ஆயிரும். லூஸ் மோஷன் ஆயிரும். ஸோ, அதனால இத நல்லாவே இந்த மாரி நல்லா வேக வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு களி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூடி கட்டி இல்லாம, நல்லா மாவு மாரி கட்டி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இத வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். அதில ராகி வச்சுக்கலாம். நல்லா கருவாட்டு குழம்பு தான் நான் வச்சுக்கிறேங்க. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கு, ராகிக்கு களிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல சுட சுட ராகி களியோட இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு ஹெவன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இத தொட்டு சாப்பிடும்போது எங்க மாமனார் சொல்லுவாரு, இந்த ஆடி மாச டைம்ல இந்த ராகி களி, அதுக்கப்புறம் கோதுமை களி, உளுந்து களிலாம் சாப்பிடுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.